ஜேகேடி யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கருவொளி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஹெட்டேக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சிம்டமாக இருங்க. ஹீட் எக்ஸாஷன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வெயிலில் போகும் பொழுது 10 மணிக்கு வெயில் முன்னாடி போனீங்கனாலுமே தலைவலி வந்து ரொம்ப சிவியராக வரலாம். ஹெட்டேக்கு, டிசினஸ் சொல்லுவோம், அதாவது கொஞ்சம் ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் மாதிரி வரும். சிலருக்கு வந்து டெலீரியம் அந்த மாதிரிலாம் கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிலில் வந்து முதல்ல போறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன் வந்து எடுத்துக்கோங்க. தொப்பி வைங்க, கொடை கையில் பிடிச்சிக்கோங்க. டூ வீலரில் போனால் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இதை வந்து தலைக்கு வந்து நல்ல ஒரு மறைவுங்க. தலையை வந்து டைரக்ட் சன்ரைஸ்ல இருந்து சப்போர்ட்ல இருந்து கண்டிப்பா இது பண்றீங்க. இல்லைன்னா கண்டிப்பா சிவியரா ஹெட்டேக் வரும். ஹெட்டேக் வந்ததோட விடாது. இதுல வந்து ஒரு டிசினஸ் அண்ட் டெலீரியம் மாதிரி வரும். அதாவது மென்டல் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோன்ற மாதிரி கூட புரியாம சிலருக்கு வந்து அந்த மாதிரி வரும். இந்த ஹெட்டேக் வந்து சாதாரணமா வந்து மாத்திரை ஹெட்டேக் பேராசிட்டமால் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போட்டா இந்த ஹெட்டேக் வந்து விடாது. கண்டிப்பா வந்து குறையவே குறையாது. இந்த ஹெட்டேக் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட், என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி இந்த சைனசைட்டிஸ் ஹெட்டேக் மாதிரிலாம் இது கிடையாது. இது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராகாதனால பிளஸ் சடனா வந்து ஒரு வேசோவேகல் சிங்கோபியல் அட்டாக் மாதிரி வர்றதுனால வர்ற ஹெட்டேக். ஸோ இவங்களுக்கு உடனடியாக வந்து கோல் என்வாயர்மெண்ட் தாங்க கூட்டி போகணும். கோல் என்வாயர்மெண்ட், லை டவுன் பொசிஷன் கூடாது. உடனடியாக படுத்துடணும். நல்ல ஒரு தண்ணி தெளிக்கணும். கூடவே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்சில் அல்லது ஐஸே வைங்க, ஐஸ் கட்டியவே வைங்க. குடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஐஸ்டு ரோஸ் மில்க் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஐஸ்டு ரோஸ் மில்க் அந்த மாதிரி நல்ல குளிர்ந்த குளிர்ச்சியான பானங்கள், வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இந்த ஹெட்டேக் வந்தாலுமே நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க நடந்துட்டு இருக்கும்போது ஹெட்டேக் லேசா வருதுன்னு வரீங்களோ அப்படியே அந்த இடத்துல ஒரு ஷேட்ல ஒதுங்குங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல தங்கிடுங்க. அதுக்கு மேல வந்து நடக்காதீங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வேர் யூ ஆர். நீங்க எங்க இருக்குங்கிற அந்த பிளேஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு யூ டேக் ரெஸ்ட். அடுத்து வந்து உடனடியா வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து விட்டு கொடுக்குங்க. நீங்க ஷேட்ல நிக்கிறீங்க, கொஞ்சம் லை டவுன் பண்ணிட்டீங்க, கூலானது குடிக்கிறீங்க, பிளஸ் கூலானது சர்ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் கூல் பண்ணி உடம்பு வந்து சில் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அது குறையலைன்னா உடனடியா அடுத்த நியர்பை இதுல வந்து பை ஆட்டோ இல்லைன்னா டாக்ஸினால நியர்பை ஹாஸ்பிட்டல் போய் நீங்க என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரெஷர் பாருங்க. ப்ரெஷர் வந்து ஹை ஆனாலும் ஹெட்டேக் வரலாம். ஸோ வேற எது காரணம் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஹெட்டேக்கு இந்த ஒரு 15 நாள் இந்த சம்மர்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய நேரம் செல் பாக்குறதுனால வரலாம், நிறைய நேரம் டிவி பாக்குறதுனால வரலாம், சரியான தூக்கம் இல்லாதனால வரலாம், கவலையே இல்லைன்னு உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா அதனாலையும் கூட வரலாம். ஸ்ட்ரெஸ் மெயினா வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மன உளைச்சல், சரியா சொல்லணும்னா அந்த மாதிரிலாம் இருக்கனால கூட அந்த மாதிரி ஹெட்டேக் வரலாம். ஸோ இப்பொழுது வர்ற ஹெட்டேக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இது வந்து சாதாரண இது நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவு வந்து சன் ரேஸ் வந்து உங்களை உடனடியாக நேரடியாக தாக்காம, இப்ப த்ரூ கிளாஸ் வந்ததுன்னா ஒண்ணுமே எஃபெக்ட் இருக்காதுங்க. இந்த ஜன்னல்ல முன்னாடி காலத்து இதுன்னா ஜன்னல் கம்பிக்கு இடையில வந்து சன்லைட் வரும். அந்த சன்லைட் கூட உங்க வீட்டுல வந்து அது உங்களுடைய நேரடியா படாத மாதிரி பாத்துக்கோங்க. கிளாஸ் மூலம் வந்ததுன்னா அது வந்து ஒண்ணும் பண்ணாது. அந்த கிளாஸ்லயே இது பண்றதுனால ஃபில்டர் இதாயிடும், ஒன்றும் இதாகாது. பழங்கால வீடுகள்ல எல்லாம் கண்டிப்பா வந்து கம்பி தான் இருக்கும், இடையில வந்து கிளாஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாத வீடுகள்ல டைரக்டா சன்லைட் வந்தோன்னா அது வெயில் படாத இடங்கள்ல நீங்க இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. உங்களே இது பண்ணிட்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன், எது பிளான் பண்றதா இருந்தாலும் பிளான் பிஃபோர் 9 o'clock. டிராவல் வந்து 9 மணிக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க. குழந்தைய வச்சிருக்க எல்லாருமே இல்லையா 6 o'clock மேல பிளான் பண்ணுங்க. இந்த 2 டைம்ல தான் பிளான் பண்ணுங்க. அதுக்கு உள்ள வர நீங்களும் கூட உட்காந்து விளையாடுங்க. உங்க குழந்தைகளோட டைம் ஃப்ரீயா இருக்கா, நீங்களும் ஃப்ரீயா இருக்கீங்களா, உள்ள உட்காந்து கண்ணாமூச்சி விளையாடுறது, இல்லைன்னா தொட்டு பிடிச்சி விளையாடுறது உள்ளுக்குள்ளேயே, இல்லைன்னா வந்து ஒத்தையாரட்டை எல்லாம் சொல்லுவோம் நாங்க முன்னாடி எல்லாம் விளையாடுவோம். புளியங்கொட்டை சேர்த்துக்கிடுவோம், இல்லைன்னா அந்த லேபிள் எல்லாம் வச்சு விளையாடுவோம். அந்த மாதிரி ஒத்தையாரட்டை, இல்லைன்னா கலர் சொல்றது, இல்லைன்னா எதையாவது ஒரு இது நம்மளே ஒரு கலரை வந்து சொல்லிட்டு அந்த கலர் என்னன்னு கெஸ் பண்றதுக்கு ஹிண்ட் கொடுத்து இன்டெலெக்சுவல் கேம்ஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் நிறைய பொருள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சிடணும். பாத்திரம் இல்லைன்னா மூங்கில் தட்டு அந்த மாதிரில வச்சுட்டு அந்த பொருளை வந்து அவங்கள ஒரு நிமிஷம் பார்க்க விடணும். பார்க்க விட்டுட்டு மூடிடணும். மூடிட்டு எத்தனை பொருள் ரீகேப்லேட் பண்ணி எழுதுறாங்க பிள்ளைங்க, இது வந்து நல்லா வந்து அவங்களுடைய ஞாபகத்திறனையும் கூட்டும், ஒரு நல்லாவும் பொழுதும் போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா பொருளை மாத்தி மாத்தி வச்சு இந்த மாதிரி விளையாடலாம். ஸோ இண்டோர் கேம்ஸ் பிளான் பண்ணுங்க. அதுதான் மெயினானது. உங்களுடைய செல் பார்க்குற டைம் எல்லாம் குறைச்சிட்டு இண்டோர் கேம்ஸை ரொம்ப நல்லா பிளான் பண்ணி அந்த இதுல வந்து பிள்ளைங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைங்க. கண்டிப்பா வந்து சிறு குழந்தைங்களுக்கும் வயதான மக்களுக்கும் கண்டிப்பா நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர், ரொட்டீன் கேரை விட எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுக்கணும். அவங்க எல்லாம் 8 மணிக்கு மேல வெளியவே போகாத மாதிரி பாத்துக்கோங்க. 9 மணின்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு மேல வெளியே போகாம தாழ்வாரம் திண்ண அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நிழலான பகுதியில இருக்கிற
மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி 5 மணிக்கு மேல சின்ன சின்ன வேலைகளை செய்யற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சிறு குழந்தைங்களும் அதே மாதிரிதான், வெளியில எங்கேயும் கூட்டு போகாதீங்க, பிளான் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க ஹாஸ்பிட்டல் போன ரொம்ப எமர்ஜென்சினா போங்க, முன்னாடியே போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கோங்க. உட்கார நிச்சயம் இடம் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல. சோ நீங்க முன்னாடி போய் உட்காந்துக்கோங்க. குழந்தைய வந்து காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி 8 8:30 கிளம்பி போய் 9 உட்காந்துருங்க. அங்க போய் உட்காந்துட்டு நிதானமா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸா 5 மணிக்கு மேல வெளியே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெளியே போயே ஆகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ நீங்க ரிலாக்ஸா அங்கேயே 5 மணி வரலும் இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஒரு புக்கு ஏதாவது கையில எடுத்துட்டு போயிருங்க, எடுத்துட்டு போய் உட்காந்துட்டு வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முக்கியமான வேலைகளை பிளான் பண்ணுங்க. முக்கியம் இல்லாத வேலைகளை கண்டிப்பா வந்து அந்த டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா கேர் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எளிதில் பாதிக்கப்படுவார்கள். ரொம்ப ஈஸியா வந்து அவங்களை இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அதனால அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து இமீடியட்டா வந்து இன்டென்சிவ் கேர் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. உடனடியாங்க ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிங்க, மேல நல்ல ஒரு சர்ஃபேஸ் கூலிங் தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுங்க. அடுத்து நேர்வையா நான் சொன்ன மாதிரி அந்த ஓஆர்எஸ், ஹோம்மேட் ஓஆர்எஸ் கையில இருந்தா கொடுங்க. இல்லைன்னா வந்து இப்பெல்லாம் ப்ரிப்பேர்டு ஓஆர்எஸே வந்து மெடிக்கல் ஷாப்ல விக்குது. சோ அந்த மாதிரி கூட வாங்கி இதெல்லாம் கையில நீங்க வாங்கி எக்ஸ்ட்ரா ஒன்னு பையில எப்பவுமே எமர்ஜென்சிக்குனே வச்சுக்கிடலாம். 1-2 கையில வச்சுக்கலாம். அது குடிச்சிங்கனாலே கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிங்கனாலே நல்லா இதாகும். அந்த ஹெட்டேக் வந்து ஆரம்பங்க. ஹெட்டேக், டிசினஸ், டெலிரியம், கன்ஃபியூஷன், மென்டல் ஸ்டேட் இது எல்லாமே வந்து கொஞ்சமா அப்படி ஸ்டெப் பண்ணி போய் சிங்கோபியல் அட்டாக், அதுதான் வந்து லாஸ்ட். இந்த மயக்கம் போட்டு உடனே விழுறாங்க இல்லையா, சில நேரங்கள்ல எல்லாம் நிஜமாவே சொல்லுவாங்க, இது உண்மை. ஆக்சுவலா நடந்து வந்துட்டே இருந்தா மயக்கம் போட்டு விழுந்தா அப்படியே இதாயிட்டான், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்டென்சிவா ரொம்ப நேரம் அவர் நடந்திருப்பாரா இருக்கும், வெயில இருந்திருப்பாரா இருக்கும், அது தாங்காம அந்த மாதிரி இதாக வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த நேரங்கள்ல வந்து நடைய வந்து குறைக்கணும். எக்ஸசைஸ் அந்த மசில்ஸ் எல்லாம் கொடுக்குற வேலைகளை வந்து குறைக்கணும். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க. எது பண்ணாலுமே அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. வயல் வேலையெல்லாம் வந்து 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் வேக வேகமா வேலையை பாருங்க. அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, திருப்பி ஒரு 4 மணிக்கு மேல வேணா கொஞ்சம் பாருங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயல்ல எல்லாம் கண்டிப்பா வேலை பார்க்காம இது பண்ண முடியாது. வயல்ல கண்டிப்பா வந்து நிழல் இருக்காது, நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயில் தான் இருக்கும். நல்ல துண்டு 2 துண்டு நல்லா நனைச்சு கூட தலையில கட்டிக்கோங்க. நனைச்சு கட்டினாலும் சரி, இல்லைன்னா அப்படியே 2 துண்டு கூட நல்ல தலையில வந்து அந்த சன் ரேஸ் வந்து டைரக்டா உங்க ஹெட்ல வந்து படாத அளவுக்கு நல்லா சுத்தி 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 அப்படி கட்டிக்கோங்க. கட்டிட்டு வேலையை பாருங்க. அப்படி பண்ணினாதான் உங்களால நிச்சயம் வந்து சன்னோட எஃபெக்ட்ல இருந்து தவிர்க்க முடியும், தப்பிக்க முடியும். சோ கண்டிப்பா வந்து டைரக்ட் சன்லைட் 11 to 3, ஐடியல் வந்து 11 to 3ங்க. ஆனா இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 hour சேர்த்திருக்காங்க. ஆனா 11 to 3 தான் ஹையஸ்ட் இருக்கும். அந்த 11 to 3 மணி அவாய்ட் பண்ணீங்கனாலே ஓரளவு எல்லா இதுவே நம்ம தவிர்த்துக்கலாம். வெளியில ரொம்ப நடமாடுறது குறைங்க. 2 வீலர்லனா ஃபாஸ்டா போய் எங்க போகணுமோ அங்க போய் இது பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப இங்கேயும் அங்கேயும் ஷண்ட் அடிக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கையில எப்பவுமே 2 லிட்டர் தண்ணி பாட்டில் தூக்கிடுங்க. அது போக ஓஆர்எஸ், ஹோம்மேட் ஓஆர்எஸ்னா 1 லிட்டர் பண்ண போதும். ஏன்னா 200 ml-க்கு ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை சுகர் போடுவீங்க. சோ அது மாதிரி 1 லிட்டர்லனா 5 தடவை ரெடி ஆயிரும். சோ உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு நிறைய நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவையில வந்து 200 ml குடிச்சாலே போதும். அதுக்கு மேல வந்து அது ரொம்ப குடிக்கவும் கூடாது. சோ ஒரு தடவைக்கு வந்து 200 ml குடிச்சா போதும். சோ நீங்க 1 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 5 சிட்டிகை உப்பு, 5 சிட்டிகை சுகர், இல்லைன்னா நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க 15 சிட்டிகை சுகர் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஆனா அட் டைம் வந்து 200 ml, அடுத்து ஒரு கேப், அதுக்கப்புறம் ஒரு 200 ml அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். நீங்க ப்ரிப்பேர்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு இது வாங்குனீங்க மெடிக்கல் ஷாப்ல, அது அவைலபிள் 240 ml தான் அவைலபிளா இருக்கும். சோ அந்த மாதிரி கிடைக்கிறதுனால அது ஒரு இது மட்டும் வாங்கிட்டு அப்படி இது பண்ணிக்கலாம். ஒரு 1 hour கழிச்சு இன்னொன்னு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி கண்டிப்பா வந்து வரப்போற இந்த சம்மரை வந்து எல்லோரும் ஒத்துழைச்சு நீங்களே உங்களை தற்காத்துக்கிட்டு எந்த ஒரு இது பின்விளைவு வந்து ரொம்ப ஏற்படாத மாதிரி பார்த்துக்கிட்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. மெயினா வந்து குழந்தைகளையும் முதியோர்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாருங்க. அவங்க 2 பேரையும் வந்து அந்த 11 to 3 மணி வெயில கண்டிப்பா வெளியே விடவே விடாதீங்க. 9 மணிக்கே எங்கேயாவது தங்குற மாதிரி பாத்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நடப்பாதையில எல்லாம் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் ஒரு குடை வச்சிருப்பாங்க. அந்த குடையோட வெயில் எல்லாம் தாக்கெல்லாம் பத்தாது. முடிஞ்ச அளவு அவங்க எல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இது பண்ணிக்கிடணும். வெயில இருந்து தாக்கத்துல தன்னை தற்காத்துக்கிற மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களே பண்ணிக்கிடணும். இன்னும் ஒரு குடைக்கு 2 குடை வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் சைட்ல வந்து கார்ட்போர்டு இது பண்ணி அந்த கொஞ்சம் மறைவு கிடைக்கிற மாதிரி சன்லைட் வந்து டைரக்டா பாதிக்காத மாதிரி பாத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கண்டிப்பா வந்து பண்ணிதான் ஆகணும். எதுனாலுமே உங்களை வந்து டைரக்டா சன் ரேஸ் வந்து பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும். அவ்வளவுதான். இல்ல உங்க உடம்பு வந்து ரொம்ப இது இருக்கு, சைடு பை சைடு நான் வந்து பக்கத்துல எல்லாமே வச்சிருக்கேன், தண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், மோர் கொண்டு வந்து வச்சிருக்கேன், கூழுக்கு வச்சிருக்கேன், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருந்தா கூட ஓகே. இந்த மாதிரி வாட்டர் மிலான் வாங்கி அது ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். இதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து உங்களோட வேலையால பார்க்கலாம். வேலை செய்யாதீங்கன்னு சொல்றது என்னோட வேலையே கிடையாதுங்க. நான் யாரையுமே வேலை செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஆனா பிளான் இட் பிஃபோர். இந்த டைம்ல வந்து வெளியில இல்லாத மாதிரி உங்க ஒர்க்கை வந்து பிளான் பண்ணுங்க. அதுதான் என்னோட இது. அப்படி போக வேண்டிய நிர்பந்தம் வந்தா கண்டிப்பா கையில ஹோம்மேட் ஓஆர்எஸ், வாட்டர் மிலான் ஜூஸ், அதுக்கப்புறம் இளநீ வாங்குற மாதிரி இடமான்னு பாத்துக்கோங்க. இல்ல நீங்களே வீட்டுல ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கையில மோர் ஒரு இதுல இவ்வளவு ஒரு பையில தூக்கிட்டு தான் போகணும். சும்மா நடந்து போறதே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல இவ்வளவு தூக்கிட்டு நடக்கணுமானா அதுக்கு தான் சொல்றது, முதல்ல நீங்க எங்க போய் இருக்கணுமோ
வேணுமோ அங்க போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்றது. ஷேடட் பிளேஸ்ல கண்டிப்பா இருந்துக்கோங்கன்னு. சரியா? ஹெட்டேக் வந்து ஆரம்ப கட்டத்துல வருங்க. ஹெட்டேக்கை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே உளருவாங்க, கொஞ்சம் ஒரு டிசினஸ் சொல்லுவோம். சுயநினைவு இல்லாம போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டிஸ்ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவோம். எங்க இருக்கோம், அவங்க பேர் என்ன, என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம அப்படி மென்டல் கன்ஃபியூஷன் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு வந்துடும் அது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரியா? இப்படிலாம் பேசுவாங்களான்னா இப்படிலாம் பேசதான் செய்வாங்க. சில நேரங்கள்ல வந்து அது நம்ம வந்து தவறா ஒருவேளை தண்ணி அடிச்சுட்டு உளறான், தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு இது பண்றோம் அப்படின்னு கூட நம்ம தப்பா கூட எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் கன்ஃபியூஷன்லாம் இதுல வரும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம தான் வந்து கரெக்டா இது பண்ணி முதல்ல அவங்களை ஷேடட் பிளேஸ் கொண்டு போய் நல்ல தண்ணி இதெல்லாம் கொடுத்தாலே ஓரளவு வந்து அவங்க ரிவைவ் ஆயிடுவாங்க. ஏர்லியர் ஸ்டேஜ் அப்படின்னா டக்குன்னு ரிவைவ் ஆயிடுவாங்க. நீங்க அந்த இர்ரிவர்சிபிள் மாதிரி அந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி போயிட்டாங்கன்னா ஐசியூ கேர், அந்த ஐசியூ கேர் நீங்க கரெக்டான டயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தான் ஹெல்ப்பா இருக்கும். அப்படி கரெக்டான டயத்துக்கு கொண்டு போகலன்னா தேமே எண்ட் அப் வித் டெத்ல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதை சொல்றது வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்காம கொஞ்சம் எல்லாருமே ஒத்துழைச்சு அதுல வர்ற டெத் ரேட்டை வந்து குறைக்கிற மாதிரி எல்லாரும் கோஆபரேட் பண்ணி நம்ம உயிர் நமக்கு முக்கியங்கிற மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தொடர்பை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.